வணக்கம். திறமைந்து புலமை பரிசில் பரீட்சை 2026, 27 ஆகிய வருடங்களில் செய்ய உள்ள மாணவர்களுக்காக கடந்த 2025ஆம் ஆண்டு நடைபெற்ற அரச பரீட்சை வினாத்தாள் 1 7வது வினாவுக்கு விடை காணும் விளக்கமும், அத்தோடு அதே போன்ற இலகுபடுத்தப்பட்ட மாணவர்களுக்கான ஒரு வினாவும் இந்த வகுப்பில் கற்பிக்க இருக்கின்றேன். மாணவர்களுக்கான வினாவுக்கு மாணவர்கள் அதில் 2 விடைகள் தான் கொடுக்கப்பட்டுள்ளது. அதில் பொருத்தமான விடையை பார்வையிட்டு தெளிவு பெற்று கொமெண்ட் ஊடாக தெரியப்படுத்தவும். அப்படி தொடர்ச்சியாக கொமெண்ட் அனுப்புற மாணவர்கள்ல எவர் முன்னணி வகிக்கிறாரோ, அதாவது பல மாணவர்கள் கொமெண்ட் அனுப்புகிற பட்சத்துல இந்த மாணவர்கள் முன்னணியாக கூடுதலான சரியான விடைகளை அனுப்புகிறார்களோ அவர்களில் 3 தேர்வு செய்து ஒரு குறிக்கப்பட்ட, அதாவது கிட்டத்தட்ட 100 காணொலிகளாவது பார்வையிட்டு அந்த காணொலிகள்ல இருக்கிற வினாக்களுக்கு விடை வழங்குகின்ற முதல் 3 மாணவருக்கு நான் என்னுடைய பயிற்சித்தாள்கள் இலவசமாக அனுப்பி வைப்பேன். அது அவர்களை இன்னும் உற்சாகமூட்டி இந்த மாதிரியான ஒரு போட்டி நிகழ்வில் பங்கு பெற்றுவதற்கு வழி சமைக்கும். இனி நான் வினாவை பார்வையிடுகின்றேன். அதாவது இங்கே நீங்க பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. முதல்ல வினாவை வாசிக்கிறேன், பிறகு வினாவை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்ற விளக்கம் உங்களுக்கு தருகின்றேன். பின்வரும் விளக்கத்துக்கு ஏற்ப எமது கிராமம் பற்றி தயாரிக்கப்பட்டுள்ள சரியான பரும்படி படம் யாது என்பது கேள்வி. இந்த விளக்கங்களுக்கு ஏற்ப இந்த 3 படங்கள்ல எது எம்முடைய கிராமத்தை குறிக்கின்றது என்று கேட்கப்படுகின்றது. எமது கிராமம் ஒரு மலைச்சாரலின் அடியில் உள்ளது, மலையடிவாரத்தில் உள்ளது. அவன் இந்த கேள்விகளை வாசிக்கின்ற போது ஒவ்வொரு விடயமாக பாகமாக புரிந்து கொண்டு வாசித்து அதை ஒப்பிட்டு பார்ப்பதன் மூலம் பொருத்தமான விடையை அணுக வேண்டும். இப்ப முதலாவது பாருங்க, எமது கிராமம் மலைச்சாரலின் அடியில் உள்ளது என்று சொல்லப்படுகின்றது. இங்கே 3 விடைகளையும் பார்க்கிறோம். மேலே மலைகள் போன்று 3 காட்டப்பட்டு கீழே தான் கிராமத்தை காட்டப்பட்டிருக்கு. அப்ப அந்த தகவலை கொண்டு நாங்கள் விடிய அணுக முடியாது. அதாவது எமது கிராமம் இது என்பதை இந்த தகவலை கொண்டு நாங்கள் அடையாளம் காணுதல் வேண்டும். அடுத்த 2வது தகவல், இப்படி இது 2வது தகவலாக நான் தான் பிரித்திருக்கிறேன். ஆனா அங்க கேள்வியில ஒரே பந்தியாகத்தான் தருகிறார்கள். ஆனா பந்திய வாசித்து குழப்பம் அடையாமல் பந்திய வாசியுங்கோ, ஒவ்வொரு வாக்கியமாக தகவல்களை விளங்கி கொண்டு நீங்க விடையளிப்பது இலகு என்பதற்காகத்தான் நான் ஒவ்வொரு தகவலாக அந்த பந்தியில உள்ள விடயங்களை தந்திருக்கிறேன். நாங்கள் இப்ப 2வது தகவலாக பார்க்கிறோம். அதாவது கிராமத்தின் கீழ் அங்கத்தில் ஓர் ஆறு பாய்ந்து இறங்கும் அதே வேளை மலைச்சாரல் என்று கிராமத்தின் நடுவில் பாய்ந்து இறங்கும் ஒரு கால்வாய் கிராமத்தின் அந்தத்தில் ஆறுடன் சேருகின்றது. கிராமத்தின் அந்தம் இந்த பகுதி அந்தம், இதிலே ஒரு ஆறு பாய்கின்றது என்று சொல்லப்படுகிற அதே வேளை இந்த நடுப்பகுதியில கிராமத்துக்கு நடுவாக ஆற்றின் அந்தத்தோடு ஒரு கால்வாய் இணைகின்றது என்று சொல்லப்படுகின்றது. அவனை இந்த இடத்திலே ஒப்பு நோக்கி பார்ப்போம். கிராமத்தின் அங்கத்தில் ஆறு ஓடுகின்றது என்பது இங்கே சரி, இங்கே பொருந்தவில்லை. ஆறு என நடுவில, கிராமத்தின் நடுவில வருகின்றதைத்தான் இங்கு ஆறு என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆனபடியால் இந்த விடை தவறு. நாங்கள் இனி இதை ஒப்பிட வேண்டிய அவசியமே இல்லை. அப்ப இது ஆறு சரி. அப்ப நாங்க இப்ப 2 வினாவை மட்டும்தான் விடிய மட்டும்தான் ஒப்பிட்டு இந்த தகவலுக்கு விடிய அளிக்க போறோம். அப்ப எங்களுக்கு இலகுவாகும். அடுத்த தகவல், நடுவில்தான் இந்த
அதாவது கால்வாய் இருக்கிறது என்றது இந்த ரெண்டுக்கும் பொருத்தம். அதுக்கு எழுதவில்லை, கால்வாய் எழுத இல்லை, கோடாக காட்டப்பட்டிருக்கின்றது. அதுக்கு அடுத்ததான தகவல், அதாவது எமது கிராமத்தில் ஓர் அழகான அருவியும் உள்ளது. இப்ப ரெண்டிலே தான் ஒப்பிட போறோம். அருவி ஒன்று இருக்குது, அருவி ஒன்று இருக்குது. அப்ப அதை ஒப்பிட்டாச்சு, ரெண்டுக்கும் ஓகே. அடுத்ததாக, எமது வீடு அருவிக்கு கிழக்கேயும் பாடசாலைக்கு மேற்கேயும் உள்ளது. அதே நேரம் இந்த வினாவில இப்படியான ஒரு அம்புக்கோடு கூடப்பட்டு இது வடக்கு என குறிக்கப்பட்டுள்ளது. இது நீங்க தேசிய படங்கள் அநேகமான திசைகளை காட்டுகின்ற கேள்விகளே மேலே வடக்கு என்பதை குறித்து காட்டியிருப்பார்கள். இலங்கை படத்தை எடுத்தோமாக இருந்தால் வடக்கு பக்கம் யாழ்ப்பாணம் இருக்கின்றது. அப்ப மேலே நோக்கி இருக்கிற கோடுதான் வடக்கு என்பதை காட்டுகின்றது. நாங்கள் ஒரு இலங்கை படத்தை இலங்கைய மாம்பழம் போல கவிட்டு வைத்தால் அடிப்பகுதி தெற்கு, மேல் பகுதி வடக்கு, வடபகுதி யாழ்ப்பாணம், தெற்கு பகுதி மாத்தறை பகுதிகளாக இருக்கின்றது. அப்ப இது வடக்கு என்றபடியால் இனி அதை ஆதாரமாக வைத்துத்தான் நாங்கள் காணப்போறோம். அருவிக்கு கிழக்கு எமது வீடும் பாடசாலைக்கு மேற்கு வீடும் இருக்கின்றது என்று சொல்லப்படுது. அப்ப எமது வீடு இங்க சொல்லப்பட்டதன் படி அருவிக்கு கிழக்கு இது பொருத்தம். ஏனென்றால் நாங்க திசைகளை அறிகிற போது இதில் வடக்கு என்றால் இது கிழக்கு, இது தெற்கு, இது மேற்கு என்பது திசைகளை அறிந்து கொண்டுள்ளோம். அதாவது வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு பலன் சொல்லியாக வந்த கிழவன் தென்னைக்கு மேலிருந்து வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு. இங்கே என்ன சொல்லப்படுது, எமது வீடு அருவிக்கு கிழக்கேயும் பாடசாலைக்கு மேற்கேயும் அமைந்துள்ளது. அப்ப இந்த விடை பொருத்தமாக இருக்கின்றது. இப்ப நீங்க இது ஏன் தவறு என்று பார்த்தால், அருவிக்கு கிழக்கேதான் வீடு இருக்கின்றது, ஆனா பாடசாலைக்கு கிழக்கதான் இருக்கின்றது. அவரை புரிந்தாது, பாடசாலைக்கு மேற்கே என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. நன்கு விளங்கிக் கொள்ளுங்கோ. இந்த வினாக்களை, எல்லா வினாக்களையுமே கஷ்டம் என்றுதான் அனைவரும் நினைக்கின்றார்கள். இல்ல, கஷ்டம் இல்லை. அதை வாசித்து புரிந்து கொள்ற ஆற்றல் தான் இருக்குது. இப்ப நான் இந்த பந்திகை முதலாவதாக எமது கிராமம் ஒரு மலைச்சாரலின் அடியில் உள்ளது என்று சொன்னேன். அப்ப மலை மேலே இருக்கு, கீழே கிராமம் இருக்கின்றது, அருவி, வீடு, பாடசாலை, 6 மீது தவறு, மற்றபடி 6 என்று காட்டப்பட்டதுகள் பொருத்தமானது. அப்ப மலைச்சாரல் அடியில மலையடி வாரத்துல எமது கிராமம் இருக்கின்ற முதலாவது தகவல் சரி. இரண்டாவதாக சொல்லப்படுது, கீழங்கத்தில் ஒரு ஆறு ஓடுகின்றது. இது ஆறு ஓடுகின்றது, இது ஒரு ஆறு ஓடுகின்றது, இது பிள்ளை நிலையிடுவாங்க. அப்ப நாங்கள் இதை பிள்ளைகளை கண்டுபிடித்தோம். மூன்றாவது, நடுவில் பாய்ந்து வரும் கால்வாய் ஆற்றில் அந்தத்தில் சேர்க்கிறது. அப்ப இது ரெண்டையும் பார்த்தா நடுவில் பாய்க்கிற கால்வாய் ஆற்றின் அந்தத்தோடு சேர்ந்து, இந்த கால்வாயும் ஆற்றின் அர்த்தத்தோடு சேர்ந்து அதற்கும் பொருத்தம். வாக்கியமாக ஒப்பிட்டு பார்க்கிறோம். அடுத்தது, அழகான அருவி ஒன்று உள்ளது. அழகான அருவி இங்கே இருக்கு, இங்கே இருக்கு, அது பொருத்தம். அடுத்தது முக்கியமாக அப்படியே காண்பதற்குரிய கடைசி தகவல் அங்கே இது சொல்லப்படுகின்றது, எமது வீடு அருவிக்கு கிழக்கேயும் பாடசாலைக்கு மேற்கேயும் இருக்கின்றது என்பது முதலாவது விடையே பொருத்தமானதாக இருக்கின்றது. இப்ப மாணவ செல்வங்களுக்கு உங்கள் திறமைகளை வெளிக்காட்டுவதற்கு, ஏனென்றால் இந்த திறமையை வெளிக்காட்டுவதன் மூலம் தான் நீங்க உங்களை, அதாவது மெருகூற்றிக் கொள்வதும், உங்களை விருத்தி செய்து கொள்வதும், உங்களுடைய ஆர்வத்தை கூட்டுவதும், போட்டியில பங்கு பெற்றுவதுமாக இருக்கும். இது ஒரு போட்டி நிகழ்வு. எத்தனை பிள்ளைகள் முடியுமோ முயற்சி உள்ளவர்கள் பங்கு பெற்றீர்கள். பங்கு பெற்றாதவைக்கு நாங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது. அது அவர்களுடைய தலையெழுத்து என கருதுவோம். இப்ப நான் இந்த என்னுடைய வினாவை தருகின்றேன். இங்கே 2 விடைகள் தந்திருக்கிறேன். ஒரு பாடசாலையின் அமைவாக இது நுழைவாயில், இது நுழைவாயில், வகுப்பறை அலுவலகம், நூலகம், மைதானம், வகுப்பறை, நூலகம், மைதானம், அலுவலகம்.
இந்த அடிப்படை கருத்தை வைத்துக் கொண்டு இங்கே தகவல்களாகத்தான் நான் கேள்வியை அமைத்திருக்கிறேன். எமது பாடசாலை படம் எது? இந்த ஒன்றுல எது எமது பாடசாலை படம்? முதலாவது, அலுவலகத்துக்கு கிழக்கே மைதானம், அதுங்க பாருங்கள். இரண்டாவது, வாசலுக்கு அருகில் அலுவலகம் உள்ளது. இரண்டாவது. மூன்றாவது, நூலகத்துக்கு பக்கத்தில் வகுப்பறை உள்ளது. நான்காவது, வகுப்பறைக்கு தெற்கே அலுவலகம் உள்ளது. இந்த 4 தகவல்களையும் ஒப்பிட்டு இதில் எது பொருத்தமான விடை என கண்டு நீங்கள் எனக்கு தகவலாக அனுப்புங்க. நிச்சயமாக உங்களுக்கு உங்களுடைய திறமைகள் வளர்ந்து கொண்டு மிகுந்த ஆற்றல் உள்ளவர்களாக மாறுவீர்கள் என்று கூறி விடை பெறுகின்றேன். நன்றி.